வணக்கம் நண்பர்களே. மெடிக்கல் மிராக்கல் இந்த வார்த்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு நோயாளி அவனுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் அளித்த பிற்பாடும் அவனுடைய பாடி அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை, இனி காப்பாற்றவே முடியாது, இனி அவனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்களே கையை விரிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த நோயாளி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி உயிரோடு திரும்பி வரணும்னு வச்சுங்களேன். அதை நம்ம மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணமாக நம்ம யாரை சொல்லணும்னாக்கா ஒரு டாக்டரை சொல்ல மாட்டோம். கை இப்படி மேலே தூக்கி எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை நீட்டுவோம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் தான் மெடிக்கல் துறையில், அதாவது மருத்துவத்துறையில் நடந்திருக்க ஒரு சம்பவம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு பேசு பொருளாகவும் ஒரு ட்ரெண்டிங்காகவும் மாறி இருக்குது. அதாவது திருமணமாகி 40 வயசு வரைக்குமே குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு பெண்மணி தன்னுடைய 40வது வயதில், எல்லா டாக்டரும் கை வச்சிருப்பாலும் தன்னுடைய 40வது வயதில் ஒரு குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துருக்கிறார். அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த முறை அந்த பெண் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியுடன் கூடிய ஒரு ரோபோ தான், ஒரு ரோபோட்டிக் தான் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி பேசு பொருளாகவும் ட்ரெண்டிங்காகவும் மாறிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். மெக்சிகோ பெண்ணுக்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை தான் உலகின் முதலாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்படின்ற பேரை அந்த குழந்தை சம்பாதிச்சிருக்குது. இதெல்லாம் யோசிக்கும் போது, இந்த ஏஐ பற்றி நம்ம நினச்சி பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் அச்சம் வர தான் செய்யுது, பயம் வர தான் செய்யுது. காரணம் என்னென்னா, அது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது உங்களுடைய வேலையும் காலி பண்ணலாம், என்னுடைய வேலையும் காலி பண்ணலாம். ஒரு சின்ன சம்பவத்தை பண்ண சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த ஏஐ என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு சினிமா படம் தயாரிக்கணுன்னாக்கா அந்த சினிமா படத்துக்கு தேவையான அந்த கதை இருக்கு இல்லையா, அதை ஒரு கதாசிரியர் எழுதுவார், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவார். ஒரு படத்துக்கு ஒரு 60-80 சீன் தேவைப்படும். இந்த ஏஐ என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்கன்னா போகிறோம், இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் சொல்லிவிட்டு, இதுதான் கதை, அதுக்கு சுச்சுவேஷன் இது நாட்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா போகிறோம். அந்த ஏஐ என்ன பண்ணுதோ, அது ஒரு சினிமா படத்துக்கு தேவையான மொத்த சீனையும் அப்படியே சீன் பை சீனாக, அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு 80 சீனை அதுவே ரெடி பண்ணி மொத்தத்துக்கு போட்டுறது இல்லை. அப்போ இது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு கிரியேட்டருக்கு அங்கே வேலையெல்லாம் போயிடுது. ஒரு கிரியேட்டர் என்ன பண்ணுவான், அவனே என்ன பண்ணுவானாக்கா, இனிமேட்டுக்கு மெனக்கட மாட்டான். என்னதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு யோசிக்கணும், அதான் ஏஐ இருக்குல்ல அப்படின்னு ப்ராம்ப்ட் அங்கே போட்டானாக்கா அதுவே எடுத்து கொடுத்து அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறான். அப்போது இது அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிரியேட்டர்னுடைய மூளையவே, ஒரு கற்பனை திறனையே மழுங்கடிக்க செய்யுது அப்படின்ற ஒரு ஆபத்தும் இருக்குது. சரி, இதுதான் அப்படின்னாக்க சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு ஏஐ டூலை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஏஐ டூல் என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு டாக்டரு ஒரு நோயாளி பற்றின அவருடைய மொத்த ஹிஸ்ட்ரி அவர் கம்ப்யூட்டர் ஏஐ சிஸ்டத்தில் நோட் பண்ணி வச்சிடறாரு, பதிவு பண்ணி வச்சிடறாரு. அதை பதிவு பண்ணி வச்சோடனே அந்த நோயாளி எத்தனை மணிக்கு மருந்து சாப்பிடணும், என்ன மாத்திரை சாப்பிடணும், அது எந்த அளவுக்கு சாப்பிடணும், ஒரு லிக்விட் மருந்து சாப்பிட்ணுனாக்கா அது எத்தனை அவுன்ஸ், எத்தனை மில்லிகிராம் சாப்பிடணும், அது எந்தெந்த டைமில் சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு முன்னையா பின்னாடியா அப்படின்ற இந்த மொத்த செயல்முறையுமே இந்த ஏஐ டோட்டலாக அதுக்கு அது எடுத்து கொடுத்தது, அதுவே பார்த்துக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு நோயாளி கவனிச்சிக்கிறதுக்கு தேவையான ஒரு நர்ஸுக்கு அங்கே வேலையெல்லாம் போயிடுது. ஒரு டாக்டருக்கு அந்த இடத்துல தேவை ஒரு ஏஐ தொழில்நுட்பம் தானே தவிர ஒரு நர்ஸு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுது. இதை இந்த மைக்ரோசாஃப்டினுடைய இந்த ஏஐ டூல் இந்த வேலையை பண்ணியிருக்குது. அப்போது இது வருங்காலத்தில் இது என்னவெல்லாம் செய்யணுன்றது அவர் மைக்ரோசாஃப்டோட நிறுவனர் பில்கேட்ஸே அச்சம் தெரிவிக்கிறார். இது எத்தனை பேர் காலி பண்ண போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருக்காரு. இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது, இப்போ இதை யோசிக்காமல் இருக்க முடியுமா? நமக்கு அந்த அச்சம் வரதானே செய்யுது. எனிவே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மெக்சிகோ பெண்ணுக்கு அந்த குழந்தை பிறந்தன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க கல்யாணம் ஆகி அவங்க 40 வயசு வரைக்கும் அவங்க குழந்தையே இல்லை. இந்த குழந்தையே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு தம்பதி கலவையில் ஈடுபடும் போது அந்த ஆணினுடைய விந்தணு அந்த பெண்ணினுடைய கருமுட்டையை நோக்கி பயணிக்கும். அப்படி கருமுட்டையை நோக்கி பயணிக்கக்கூடிய விந்தணுகள் எத்தனை லட்சம் விந்தணுக்கள் இருக்குது தெரியுமா? பல லட்சம் அதாவது அதை கணக்கே பண்ண முடியாது, அத்தனை லட்சம் விந்தணுக்கள் அதில் இருக்கும். ஆனால் அத்தனை லட்சம் விந்தணுக்கள் அது இருந்தாலும் அது கருமுட்டையை நோக்கி பயணிக்கிற அந்த வழியிலே, போகிற வழியிலே எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் செத்து போயிடும். அதில் ஏதோ 1-2 தப்பி ஒரே ஒரு வலுவான ஒரே ஒரு விந்தணு மட்டுமே அந்த கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போச்சுனாவே போதும். அதுதான் அது கருவுறுதல். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அந்த ஆணினுடைய விந்தணு வலுவில்லாமல் போயிடும். அதாவது அந்த ஆணுடைய விந்தணு கவுண்ட்டு கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக. அந்த மாதிரி அந்த வலுவில்லாத அந்த விந்தணு இருந்தாலோ, அல்லது அந்த பெண்ணுக்கு
அந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகிறது அந்த நிலைமை இல்லாமல் இருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க வந்து செயற்கை முறையில் கருத்தரித்தல் அப்படின்ற அந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐவிஎஃப் முறையை நோக்கி நகருவாங்க. அப்போ இது சம்மந்தமாக அது சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்க பேசும்போது டாக்டர் என்ன பண்ணுவார், அந்த பெண்ணுக்கிட்ட இருந்தும் அந்த ஆணுக்கிட்ட இருந்த தம்பதிக்கிட்ட இருந்து அந்த கருமுட்டையோ இல்லை விந்தணையோ அவங்க தம்பதிக்கிட்ட இருந்தோ வாங்குவாங்க, அல்லது வந்து ஒரு தானமாகவே இவங்களுக்கு அந்த அந்த ப்ராப்பரான ஒரு இது இல்லை, அந்த அந்த கொடுப்பனை அவங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா அது வெளியிலேருந்து தானமாகவும் வாங்குவாங்க. அப்படி வாங்கி ஒரு லேபில் வச்சு டாக்டர் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த கருமுட்டையில் அந்த விந்தணு வந்து ஊசி மூலிமா இன்ஜெக்ட் பண்ணுவார். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு 10 கருமுட்டையை வந்து எடுத்து அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது அதில் வந்து கருத்தரிச்சிச்சு அப்படின்னாக்கா அந்த கரு கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்ட பிற்பாடு அதை தூக்கி வந்து பெண்ணினுடைய வயிற்றில் வந்து வச்சு இது சேஃப் கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து குழந்தையாக வந்து அவங்க வந்து பெறுவாங்க. இது செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கிறதுன்னு டெஸ்ட் பேபிம்பாங்க, இல்லைனா ஐவிஎஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1974 வருஷத்துலேருந்து 40 வருஷமாக வந்து இந்த மெத்தட் இருக்குது. இது வந்து புதுசாலும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மெக்சிகோ பெண் அப்படின்றது வந்து இந்த டாக்டர்னுடைய எந்த வேலையுமே வந்து மனிதர்கள் யாருமே செய்யலை, மொத்தத்தையும் பண்ணது வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கூடிய ஒரு ரோபோட். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த டாக்டர் செலுத்துகிறார் இல்லையா, இந்த டாக்டர் வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது அது உள்ளே அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து அந்த விந்தணு வந்து சேதமாகறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அந்த கரு முட்டை இருக்கு இல்லையா, அது சேதமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மனித தவறுகள் நடக்குது அப்படின்னா அது கருவுறாமே போயிடும். இதுக்கு பல விஷயம் வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணும். அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்து அது கையில் ஒரு பதற்றமாகவோ இல்லை கை ஷேக் இருக்குதோ, ஒரு வந்து பதற்றத்தை கையாடுதோ, ஏதோ காரணத்தெல்லாம் வந்து அது மாதிரி ஆகலாம். இல்லை அந்த டாக்டர் வந்து வீட்டில் பொண்டாட்டிக்கு தகராறு பண்ணிட்டு வராரோ, இல்லை வந்து ஆஃபீஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் ஊழியர்கள் வந்து சத்தம் போடுறாரோ, இல்லை டெம்ப்டாக இருக்கிறாரோ, அவர் என்ன மூடில் இருக்கார் அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணோம் ஒரு இன்ஜெக்ட் பண்ணும்போது. அதனால் அந்த மனித தவறுகள் அங்கே நடக்கும். ஆனால் இந்த ஏஐ விஷயத்தில் அந்த தவறே நடக்காது அப்படின்றது தான் இந்த மெக்சிகோ பெண் விஷயத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம். மெக்சிகோவை சேர்ந்த இந்த 40 வயசு பெண்ணுக்கு அதே நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஹோப் ஐவிஎஃப் மெக்சிகோ அப்படின்ற ஒரு கிளினிக்கில் தான் வந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றது இல்லையா, அந்த தொழில்நுட்பம் தான் முக்கியம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதாவது இந்த ஐவிஎஃப் முறையில் வந்து இந்த ஆணினுடைய விந்தணுவை கருமுட்டையில் செலுத்தும் வேலையை வந்து ஒரு டாக்டர் செஞ்சார் இல்லையா, அங்கே அந்த வேலையை வந்து இந்த பெண் குழந்தை பெற்றிருக்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் யாருமே பயன்படுத்தப்படல. ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நர்ஸோ யாருமே அங்கே கிடையாது. இது முழுக்க வந்து இந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் செஞ்சது வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய ஒரு ரோபோட். இந்த ரோபோட் தான் என்ன பண்ணுச்சுனாக்க இந்த மொத்த செயல்முறையும் செஞ்சது. அதாவது மெக்சிகோ அண்டு நியூயார்க், இந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பேர் வந்து கன்சீவபிள் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர்களும் நிபுணர்களும் தான் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க. அந்த தொழில்நுட்பம் என்னென்னா, இப்போ இந்த டாக்டர் செஞ்சார் இல்லையா, அந்த வேலையை இந்த ஏஐ செய்யுது. அதாவது ஒரு கருமுட்டை இருக்கு இல்லையா, அந்த கருமுட்டையில் எந்த விந்தணு போகணும் அப்படின்றத அங்கே டாக்டர் செலக்ட் பண்ணார். அவருக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது, குத்து மதிப்பாக வந்து ஒரு 10 இதுதான் வலுவுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணி அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அங்கே மனித தவறுகள் நடக்கும். இந்த ஏஐயில் வந்து மனித தவறுகள் நடக்காது. இன்னொன்று, இந்த ஏஐ என்ன பண்ணுதுனாக்கா, இந்த ரோபோட் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த கருமுட்டையில் எந்த விந்தணு போச்சுன்னா அது கருவுறும், எந்த விந்தணு அந்த வலுவை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸாக்டாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இந்த விந்தணு போச்சுன்னா இது கருவுறும், இதுதான் வலுவுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதை எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து எடுத்து இந்த டாக்டர் செஞ்ச வேலையை இந்த ரோபோட் செய்து ஒரு இன்ஜெக்ட் மூலிமா அந்த பெண்ணுடைய கருமுட்டையில் இந்த விந்தணு வலுவுள்ள விந்தணு வந்து செலுத்துது. அந்த மாதிரி வந்து ஒரு 5 விந்தணுக்களை வந்து கருமுட்டையில் செலுத்தப்பட்டதில் அதில் 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கருவுட்டுருச்சு. கருவூரில் வந்து அதில் 1 வந்து வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு. அதை எடுத்து அந்த பெண்ணுடைய வயிற்றில் வச்சாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து குழந்தையாக பிறந்திருக்குது. ஒரு அழகான ஆண் குழந்தையும் அந்த பெண் பெற்றெடுக்கலாம். அந்த குழந்தை தான் இன்றைக்கி உலகில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் இந்த உதவியுடன் பிறந்த முதலாவது குழந்தை அப்படின்ற பேரை சம்பாதிச்சிருக்குது. இது எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னாலும் கூட இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்
அப்படின்னு சொல்லிட்டு இதை பாசிட்டிவாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் இதை நெகட்டிவாக வந்து எங்கே பார்க்கணுன்னாக்க, ஒரு ஆணினுடைய விந்தணு வந்து கருமுட்டை துளைக்கிற வேலையை வந்து அது இயல்பாக நடக்குது இல்லையா? அப்படி இயல்பாக நடந்ததில் தான் நம்மலாம் பிறந்திருக்கோம். இப்போ நான் பாபுவாக நிற்கிறேன் அப்படின்னாக்கா இதை வந்து நான் சூஸ் பண்ணல, என் தந்தையை சூஸ் பண்ணல. அது இயல்பாக இயற்கையாக நடந்து வருது. அது பல லட்சம் விந்தணுக்களை ஏதோ ஒன்று வந்து தொலைச்சிட்டு போயிட்டு அது வந்து உள்ளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கருவாக வளர்ந்து அது வந்து குழந்தையாக பிறந்து நினச்சா அதுவாக நான் மாறி நான் நிற்கிறேன், அதுவாக நீங்கள் மாறி நீங்கள் நிற்கிறீங்க. இது இயல்பாக நடந்த இயற்கையாகவே நடந்த ஒரு விஷயம். இயற்கையை மீறி மனிதன் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அவன் வந்து இயற்கையை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது அப்படின்ற ஒன்று நம்ம வந்து இங்கே கவனிக்கணும். இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக எதுவுமே நடக்கலை. இதை ஒரு ரோபோட் தான் செலக்ட் பண்ணுது. அதாவது ஒரு குழந்தை வந்து அது எப்படி அது எந்த விந்தன் வந்து அது குழந்தையாக உருவாகணும் அப்படின்றது வந்து அது இயல்பாக நடக்கலை. ஒரு ரோபோட் தான் வந்து செலக்ட் பண்ணுது. இதுதான் வந்து நீ போ அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து செலக்ட் பண்ணுது, நீ தான் சரியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அது செலக்ட் பண்ணுது. அப்போது இந்த இயற்கைக்கு மாறான ஒரு மெத்தட் அப்படின்றத வந்து இதை நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ இயற்கையை மீறி மனிதன் வந்து இது வரைக்கும் ஜெயிச்சது, அதாவது வந்து புயல், மழை இல்லை பூகம்பம், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இயற்கையினுடைய பேரழிவுகள் வந்து மனிதன் தப்புனதே கிடையாது. இயற்கையை மீறி மனிதன் ஜெயிச்சதும் கிடையாது, ஜெயிக்க போகிறதும் இல்லை. அப்படின்றது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது சில பாதிப்புகளையும் உண்டு பண்ணிகிட்டே இருக்குது, சில பாசிட்டிவ் விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. என்றாலும் இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணுமா? இது சரிதான், இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வரப்பிரசாதம் தான், அது எவ்வளோ நல்ல விஷயம் தானே அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா? இல்லை இது வந்து இயல்புக்கு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இது நெகட்டிவாக பார்க்கணுமா? நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.